இப்போ வந்து பருப்பு குழம்புங்க குக்கரில் வைக்கிறேங்க. ஒரு கப்பு பருப்புங்க, 2 கப்பு தண்ணிங்க. எப்பயுமே ஒரு கப்புக்கு வந்து 2 கப்பு தான் தண்ணி ஊற்றணும். அப்போ தான் பருப்பு வந்து நல்லா வேகுங்க. மிளகு சீரகம் மட்டும் போட்டு செய்யணுங்க. இது வந்து மிளகுங்க. மிளகு சீரகம் வந்து நிறையா போடணுங்க. மிளகு சீரகம் பாருங்கள், சீரகம். அப்புறம் வந்து பூண்டுங்க, ஒரு பூண்டு போட்டால் போதுங்க. கொஞ்சமாக பருப்பு வேகிறதுக்கு ஆயில் ஊற்றணுங்க. 2 கரண்டி ஊற்றுறேங்க. கொஞ்சமாக மஞ்சத்தூள் போடணுங்க. அப்புறம் வந்து மூடி வச்சிடணுங்க. இன்னும் உப்பு போடலைங்க. பருப்பு வெந்த பிறகு உப்பு போடுவாங்க. ஒரு 4 விசில் விடணுங்க. பருப்பு நல்லா வெந்துருச்சுங்க. இப்போ ஓப்பன் பண்ணுறேங்க. 4 விசில் விட்டால் போதுங்க. பாருங்கள், நல்லா பருப்பு வெந்துருச்சு. பருப்பு குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை கொத்தமல்லி போடணுங்க. பாருங்க, நல்லா ருசியாக இருக்குங்க பருப்பு குழம்பு. இது சாப்பாட்டில் நெய் ஊற்றி சாப்பிட்ணுங்க. பாருங்கள், பருப்பு குழம்புங்க. இந்த பருப்பு குழம்பு நெய் ஊற்றி சாப்பிட்ணுங்க. கொஞ்சமாக நெய் ஊற்றி சாப்பிட்டா நல்லா இருக்குங்க. பாருங்கள், கொஞ்சமாக நெய் ஊற்றுறேங்க. பாருங்கள், நெய் போட்டு பிசைஞ்சி சாப்பிட்ணுங்க. அப்போ தான் நல்லா ருசியாக இருக்குங்க சாப்பாடு. இந்த பருப்பு குழம்புக்கு நெய் தான் மெயினாக சாப்பிட்ணும். ஒரே மிளகு சீரகம் கருவேப்பிலை உப்பு கொஞ்சமாக மஞ்சத்தூள் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துனேன். அவ்வளோதாங்க. நல்லா ருசியாக இருக்குங்க பருப்பு குழம்புக்கு. இந்த பருப்பு குழம்பு வந்து சாப்பிட்டா பிள்ளைங்க வந்து காரமே இல்லைன்னு சொல்லி நல்லா பிசைஞ்சு சாப்பிடுவாங்க. நெய் ஊற்றினால நல்லா பிசைஞ்சு நல்லா சாப்பிடுவாங்க. சின்ன பிள்ளைங்கள சாப்பிட்லாங்க. பாருங்கள், நல்லா ருசியாக இருக்கும். வீட்டில் நீங்கள் செஞ்சு பாருங்கள், சாப்பிட்லாம்.